உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இது நல்லா இருக்குல்ல? என்ன சம்பந்தி? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கு. தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்தாலே டென்ஷனா தான் இருக்கும். ஆமாமா. லேடிஸ கூட்டிக்கிட்டு துணி கடைக்கு வந்தாலே மொத்தமா ஒரு நாள் போயிடும். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் திருப்தியே ஆகாம தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட முதல்ல பார்த்த புடவையே நல்லா இருந்துச்சு, அதையே எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா சார். செல்லம், உன் அப்பா நீ என் கூட இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு போல இருக்கு. நீ போய் பத்மா கூட இருப்போ. போடாங்க பாட்டி, போ. வாங்க சம்பந்தி, நாம உங்களுக்கு கம்பெனி கொடுப்போம். வாங்க. சரி. அந்த புடவை இல்ல அது அதோ அந்த புடவை எடுங்க. இந்த டிசைன் கொஞ்சம் புதுசா இருக்கு. இது எப்படி இருக்கு? கொடுங்க. நல்லா இருக்கா? இத பாரு. இது இது இன்னும் சூப்பரா இருக்கும். வாவ், இந்த கலர் உனக்கு அப்படியே செம்மையா இருக்கு பாரு. அதுவும் இது உனக்கு வேற லெவல்ல இருக்கு. சார், எதுக்கு இப்படி தனித்தனியா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த கடையில இருக்கிற மொத்த புடவையும் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அதுதான் சரியா இருக்கும். என்ன பண்றது, நீ அவ்வளவு கியூட்டா இருக்கியே, எந்த புடவை எடுத்தாலும் அது உனக்கு சூட் ஆகும்னு தோணுது. சார், நம்ம புடவை எடுக்க வந்தது அனன்யாவுக்கு, எனக்கு இல்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனாலும் என் வைஃபுக்கு என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி புடவை வாங்கி கொடுக்க இந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சரி, அது புடவை எடுங்க. அதுவும் ஆமா சம்பந்தி, இதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்க அன்பரசி தானே? ஆமா. நீங்க? நான் லக்ஷ்மிங்க, திருவான்மியூர் ஸ்டேஷன் எஸ்ஐ. பதட்டப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல. எனக்கு அன்பரசியை நல்லாவே தெரியும். அவங்கள ரன்னிங் காம்படிஷன்ல வச்சு பார்த்திருக்கேன். சாரி மேடம், அது எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க லாஸ்ட் டைம் ஸ்டேட் லெவல் 100 மீட்டர்ஸ் ஓடும்போது நாங்க தான் இருந்தேன். ஓ, என்ன ஒரு ஸ்பீடு! நம்ம கண்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்றதுக்கான அத்தனை தகுதி உங்ககிட்ட இருக்கு. ஆஹா, அத்தை இருக்கும்போது இவங்க வேற வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்களே. அத்தையோட முகத்தை பார்க்கவே முடியலையே. ஆமா, நல்லா பிராக்டிஸ் பண்றீங்களா? நேஷனல் லெவல் காம்படிஷன் வருதுல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல? கண்டிப்பா கலந்துக்கிறா மேடம். அப்ளிகேஷன்லாம் எப்போ ஃபில் பண்ணி அனுப்பியாச்சு. பிராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நீங்க கோச் விஷ்வா தானே? ஆமா மேடம். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மேடம், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. சொல்ல மறந்துட்டேன், திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் கார்த்திக். ஹலோ. ஹலோ. ஹலோ கார்த்திக், நான் சொல்லுவேன்ல. ஆமா, அன்பரசி இவங்க தான். ஓ வணக்கம். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேடம். உங்களை பத்தி என்கிட்ட பேசாத நாளே இல்லை. எங்களுக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு எப்பவுமே உங்களை பத்தி பேசிதான் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா. நான் கூட அடிக்கடி விளையாட்டா, யாருது அன்பரசி, அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கியே, அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லுவேன். ஏங்க, நீங்க அன்பரசிய ட்ராக்ல ஓடும்போது பார்த்திருக்கணும். பார்த்திருந்தா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஓஹோ.
அப்படியே புயல் மாதிரி ஓடுவாங்கங்க. சரி சரி. விஸ்வா சார் வெறும் கோச்சா மட்டும் இருந்தாலே உங்களுக்கு பெஸ்டா தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இப்போ கோச்சை தாண்டி ஹஸ்பண்டா வேற இருக்காரு, சும்மா விடுவாரா? இந்த டைம் நேஷனல் லெவல்ல கண்டிப்பா ரெக்கார்டு இருக்கு. சார், உங்க பர்சனலை பத்தி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்பவும் மேரேஜ்ங்கிறது பொண்ணுங்களுக்கு அவங்க கரியர்ல மேல போக ஒரு தடையா தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்குமா, ஒழுங்கா குழந்தைய பெத்துக்கிட்டு குடும்பத்தை பாருன்னு தான் சுத்தி இருக்கிறவங்க, சொந்த பந்தம் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அன்பரசி மாதிரி இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கிற ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே போட்டு முடக்கிறாதீங்க. நீங்க செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. தப்பில்லை மேடம், நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம சொசைட்டியில நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் அன்பரசியை காதலிச்சதே அவளோட டேலண்ட்டை பார்த்து தான். அவள் ஒரு பெரிய அத்லெட் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு, என்னோட லட்சியம் எல்லாமே. இந்த நேஷனல்ஸ் மட்டும் முடியட்டும், அப்புறம் பாருங்க அன்பரசி ஒரு நியூ பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருப்பா. உங்களை மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிடைக்கிறது வரம் சார். அன்பரசி ரியலி லக்கி. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அன்பரசி. நீ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி பல பெண்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஓகே மேடம். ஓகே, நாங்க வரோம். பாய். ஏன் சார், எதுக்கு சார் அவங்க கிட்ட இதெல்லாம் பேசுனீங்க? எதுக்கு பேசினா? அவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பார்த்தேல்ல. அவங்க பேச பேச அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பெருமையா இருந்துச்சு. இப்படி யாருன்னே தெரியாத பல பேருக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க அன்பரசி. உன்னை பார்த்து இன்னும் பல பொண்ணுங்க நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு நம்பிக்கையோட உடைக்கிறதுக்கு உன்னோட இந்த வெற்றி காரணமா இருக்கும். எந்த நேரமும் கோச்சாவே இருக்காதீங்க, கொஞ்ச நேரமாவது ஹஸ்பண்டா இருங்க. இப்போ நாம இங்க வந்திருக்கிறது எதுக்குன்னு மறந்துட்டீங்களா? நான் வேணா உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? சரி சரி, நீ புடவை பாரு. பாத்தீங்களா சம்பந்தி, என் மருமகளோட பெருமையை பாத்தீங்களா? ஒரு போலீஸ் ஆபீசரே பார்த்து பாராட்டிட்டு போறாங்க. அவளோட அப்பாவா அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இல்ல சம்பந்தி, இதுல நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே குட்டிமாவோட உழைப்பு தான். அதுவும் இல்லாம அவங்க அம்மா அவளை வளர்த்த விதமும் இதுல இருக்க. அப்புறம் அவ கனவை தான் கனவா நினைக்கிற விஸ்வாவோட பெருந்தன்மைன்னு அவளை சுத்தி எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.